ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினாலே இந்த தொலைக்காட்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குளோபல் ரிவைவல் அலையன்ஸ் என்ற உலகளாவிய எழுப்புதல் இயக்கத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தனிநபர் ஆத்தும ஆதாயம் என்ற பாடங்களை தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிறோம். ஆயத்த பாடம், அதை தொடர்ந்து தனிநபர் ஆத்தும ஆதாயத்தின் அவசியமும் நன்மையும் கடந்த வகுப்பிலே நாம் பார்த்தோம். இந்த வகுப்பில் கிறிஸ்துவும் தனித்தாள் ஊழியமும், இந்த ஒரு தலைப்பில் நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், உங்களுடைய கண்களை திறக்கிறதாக இருக்கும். பாருங்கள், இந்த தனிநபர் ஆத்தும ஆதாயத்தினுடைய படிகள்: ஜெபம், சரியான நபர்களை தெரிவு செய்தல், அவர்களுடன் அன்பாக பழகுதல், ஏற்ற சமயத்தில் பூரணமாக நற்செய்தியை அறிவித்தல், அவர்கள் மனம் திரும்பின பிறகு ரட்சிப்பின் நிச்சயத்தை உறுதிப்படுத்தின பிறகு அவர்களை ஜெப குழுவில் இணைத்து திருச்சபைக்கு கொண்டு வந்து அவர்களை நல்ல சீசர்களாக மாறும் வரை நீங்கள் தொடர்பில் இருக்கின்ற ஒரு பணிதான் இந்த தனிநபர் ஆத்தும ஆதாயம். இது குறைந்தபட்சம் இயேசு கிறிஸ்துவுக்கு 3.5 வருடம் ஆயிற்று, நமக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முறையின் வழியாக எவ்விதமான கஷ்டமும் இல்லாமல் லகுவாக நம்முடைய உலக பணியோடு, நம்முடைய அன்றாட அலுவல்களோடு ஆத்தும ஆதாய பரலோக பணியை எவ்வித தடையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்ய முடியும். இதை நான் அறிந்தது முதல் இன்று வரை இதை நான் செய்து வருகிறேன். பிரியமானவர்களே, இந்த பாடத்தை கிறிஸ்துவும் தனித்தாள் ஊழியமும் என்ற இந்த பாடத்தை நம்ம படிப்பதற்கு முன்பு ஒரு சின்ன கதையை நான் சொல்லிவிட விரும்புகிறேன். போன முறை தாமஸ் என்பவர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருக்கும் போது துண்டு பிரதி ஊழியம் செய்து பிரச்சனையாகி அவரை குமார் என்பவர் அழைத்து கொண்டு சென்றார். அவர் தனிநபர் ஆத்தும ஆதாயத்திற்காக அவரை அன்போடு அழைத்தார். தாமஸும் அந்த வகுப்புக்கு செல்ல விரும்பினார். மாலையிலே அவர் அந்த பணிகள் எல்லாம் முடித்துவிட்டு அவர் திரும்பவும் வீடு திரும்பினார். பேருந்து நிலையத்திற்கு வந்து அதே பேருந்து நிலையத்தில் காலையில் இருந்த அதே பேருந்து நிலையத்திற்கு அவர் வந்து சேர்ந்தார். ஆனால் மாலையில் லேசாக மழை பெய்து கொண்டிருந்தது, அது வேகம் எடுத்தது. ஆகினாலே மழை வெறிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொஞ்ச நேரம் காத்திருந்தார். அப்படி மழை வேகம் எடுக்கும்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் 2 வீலரில் 2 நபர்கள் வந்தார்கள். வந்து அவர்களும் இந்த நிழல் கொடைக்கு கீழே வருவதற்காக தங்களுடைய வாகனத்தை நிறுத்த முயற்சித்தார்கள். அப்போது அந்த முன்சக்கரம் அங்கே கிடந்த ஒரு கல்லின் மேல் ஏறி அவர்கள் கீழே இருவரும் விழுந்து விட்டார்கள். முன்னால் இருந்தவருக்கு பெரிய அடி ஒன்றும் இல்லை. ஆனால் பின்னால் இருந்தவர் அலறி கொண்டிருந்தார். என்ன என்றால், அவருடைய வலது கால் அந்த வண்டியில் இருக்கிற சைலன்சரில் அது மாட்டிக்கொண்டது. அது சூடாக இருந்ததுனாலே அது அவர் வலியினாலே துடித்து கொண்டிருந்தார். தாமஸ் சுதாரித்து மழையை பொருட்படுத்தாமல் ஓடி போய் அந்த வண்டியை தூக்கி அந்த காலு கீழே மாட்டினவரை தூக்கி அவரை நிறுத்தினார். அவரால் நடக்க முடியவில்லை. அவரை தோளின் மேல் போட்டு நிழல் கொடைக்கு கொண்டு வந்தார். கொண்டு வந்து அங்கே இருந்த அந்த ஆசனத்தில் உட்கார வைத்தார். அப்போது அவருடைய முகத்தை பார்த்தார். காலையிலே இவரை அடித்து ரகளை செய்த அந்த பாஸ்கர் தான் அந்த நபர். இவர் அவரை பார்த்த உடனே சற்று மனசில் ஒரு வேதனை, ஒரு எரிச்சல் வந்தது. ஆனால் உடனடியாக அது மாறிவிட்டது. அவர் துடித்து கொண்டிருந்தார். அந்த பைக்கில் வந்தவர் கொஞ்ச நேரத்தில் மழை நின்ன உடனே நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். இப்போது தாமஸும் வேறு சிலரும் நிற்கிறார்கள். தாமஸ் இவரை இப்படியே கைவிட்டு விட அவர் விரும்பவில்லை. என்ன நினைத்தார் என்றால், அவரை ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். அங்கே டாக்டர் இல்லாதனாலே நர்ஸ் அதை பார்த்துவிட்டு பக்கத்தில் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார். அவரை ஆட்டோவில் அவர் கூட்டி கொண்டு போனார். அவருக்கு வைத்தியம் செய்தார், கால்களை கட்டினார். அப்போது பாஸ்கர் அவரை முகத்தை ஏறிட்டு பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், காலையில் நான் இவ்வளவு மோசமாக உங்கள்கிட்ட நடந்திருந்தோம், எனக்கு மாலையில் இவ்வளவு பெரிய நன்மை செய்தீர்களே, உங்களுடைய அன்பை உங்களுக்கு நான் எப்படி கைமாறு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னபோது அவரை பார்த்து, இயேசு உங்களை நேசிக்கிறார், எனக்குள்ளே இயேசு இருக்கிறார், ஆகினால நீங்கள் செய்ததை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை, இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொன்னார்.
இருவரும் நல்ல நண்பர்களாகிவிட்டார்கள். சற்று நேரத்தில் இவர் குமாருக்கு ஃபோன் பண்ணி மாலையில் நடக்கிற அந்த வகுப்புக்கு செல்ல வேண்டும். குமாருக்கு இந்த விஷயத்தை சொன்ன உடனே அவர் கார் எடுத்துகிட்டு வந்து இவரை அந்த பாஸ்கரை கொண்டு போய் அவருடைய வீட்டில் விட்டுட்டு தாமஸும் குமாருமாக சேர்ந்து அந்த ஆத்துமாதாய வகுப்புக்கு சென்றார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலையில் நடந்த ஒரு சம்பவம் மாலையிலே தொடர்கிறது. இது ஒரு தொடர் நிகழ்ச்சி. ஆண்டவர் தான் இதை செய்கிறார். பாருங்கள், தனிநபர் ஆத்தும ஆதாயத்திற்கு நம்முடைய ஆண்டவர் தான் நல்ல மாதிரி. இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகர் தான் நல்ல மாதிரி. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது: இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நல்ல மாதிரி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையை சரியாக கட்டமைத்து கொள்ள அவர் நல்ல மாதிரியாக இருக்கிறார். தனிநபர் ஆத்துமாதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு மாதிரி. நம்ம அவரை ரொம்ப நெருக்கமாக கவனித்து பார்க்கும்போது அவர் எப்படி ஆத்துமாதாயம் செய்தார், எப்படி ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு தயார்படுத்தினார், பெருவாரியாக அற்புத அடையாளங்கள் மூலமாக கிராமங்கள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அதே நேரத்தில் திரைமறைவில் தனியாக மிக லகுவாக 12 சீசர்களை அவர் உருவாக்கினார். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், கிறிஸ்துவை கவனித்து பார்த்து தனிநபர் ஆத்தும ஆதாயத்தை ஒவ்வொரு விசுவாசியும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த முறையை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது: அவர் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தும் போது ஞான ஸ்நானத்தை பெற்று கரையேறின உடனே அவரை குறித்து பிதா ஒரு அசரீரை கொடுத்தார். இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவரை முதன்மைப்படுத்தி அவரை நீங்கள் கவனியுங்கள் என்று சொல்லி பிதா ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து இயேசுவானவர் என்ன செய்கிறாருன்னா, 40 நாள் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவர் ஜெபிப்பதற்காக, உபவாசம் பண்ணி ஜெபிப்பதற்காக வனாந்தரத்துக்கு போனார். இயேசு கிறிஸ்து வனாந்தரங்களிலே ஜெபிப்பதை விரும்பினார். 40 நாள் ஜெபம் பண்ணினார். அதற்கப்புறம் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அவர் எங்கும் பிரசங்கித்தார். அப்படி அவர் பிரசங்கிக்கும்பதற்கு முன்பு தம்மோடு கூட இருக்க 12 சீசர்களை அவர் தெரிந்து கொண்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12 சீசர் அவர் தெரிந்து கொள்ளும்போது எப்படி தெரிந்து கொண்டார்? லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பு அங்கே சொல்லுகிறார். இயேசு தம்முடைய சீசர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பு என்ன செய்தார் பாருங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்: அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அன்பானவர்களே, நீங்கள் நான் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கிறிஸ்துவை நெருக்கமாக ஃபாலோ பண்ணி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் தம்முடைய சீசர்களை தெரிந்தெடுப்பதற்கு முன்பு முழுவதும் ஜெபித்தார். 12 சீசருடைய நாமம் உங்களுக்கு தெரியும். அதில் பிரதானமான சீசன் பேதுரு. இந்த பேதுருவை பற்றி பார்த்திங்கன்னா, பேதுருவை குறித்து நம்ம அவரை எப்படி அவர் சந்தித்தார் என்று நம்ம பார்த்தோன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு முந்தின நாள், அதாவது கெனசரேத்து கடற்கரையில் பேதுருவை அந்திரேயாவை சந்திப்பதற்கு முந்தின நாள் அவனுடைய வீட்டிற்கு நேரடியாக வந்தார். பார்த்திங்கன்னா, அங்கே 6ஆம் அதிகாரத்தில்
அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். 16ஆம் வசனத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா இயேசு அந்த சீமோன் பேதுருவனுடைய வீட்டிற்கு அவர் வந்தார். அவருடைய வீட்டில் வந்து அவனுடைய மாமி வியாதியாக இருக்கிறதை கண்டு அந்த மாமியை சுகமாக்கினார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் நீங்கள் 27 பாருங்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது, இவர் அதிகாரத்தோடு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் அவ்வியருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலேயா தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. உடனே அவர் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் சீமோன் அந்திரேயா என்பவருடைய வீட்டில் பிரவேசித்தார். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கி போயிற்று. இங்கே பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, யாக்கோபு யோவான் ஏற்கனவே இவர்கள் யோவான் ஸ்நானங்களுடைய சீசனாக இருக்கிறார்கள். இவர்கள் யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தின உடனே இயேசுவின் பால் ஈர்க்கப்பட்டு அவரை சந்திக்க வருகிறாங்க, அறிமுகமாக்கி கொள்ளுகிறார்கள். இந்த 2 பேரும் சீமோன் பேதுரு அந்திரேயாவினுடைய சிநேகிதர்கள். இவர்கள் கடற்கரையில் மீன் பிடிக்கிறவர்கள். இந்த கலிலேயாவில் இருக்கிற இந்த கடற்கரையில் அவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் நண்பர்கள். பார்த்திங்கன்னா இந்த யோவானும் யாக்கோபும் முந்தி சீமோன் பேதுருடைய வீட்டிற்கு இயேசுவை அழைச்சிட்டு வராங்க. அங்கே அவருடைய மாமி படுத்திருக்கிறார், அவரை சுகமாக்குகிறார். இப்போ பாருங்கள், இந்த முதல் சந்திப்புக்கு பிறகு லூக்கா அதை பற்றி விரிவாக எழுதுகிறார். 5ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுகிறார்? 5:1 பின்பு அவர் கெனசரேத்து கடற்கரை அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் வேத வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருக்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அதை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். மறுநாள் கடற்கரைக்கு போகிறாங்க. முழுவதும் மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் கிடைக்காம பேதுரு அந்திரேயா 2 பேரும் யாக்கோபு யோவான்லாம் அங்கே இருக்கிறாங்க. 2 படகுகள் இருக்கிறது. இதில் ஒரு படகை தெரிந்தெடுத்து அது சீமோனுடையதாக இருக்குது. அந்த படகுல ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கிக்க அந்த படகை உள்ள தள்ளு என்று சொன்னார். பேதுரு சந்தோஷமாக, ஏற்கனவே அறிமுகமானவர், மாமியை சுகமாக்கினவர், அவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குன்னு கண்டுபிடிச்சதுனால அவருக்கு அந்த படகை கொடுத்து உதவினார். இயேசு பிரசங்கித்து விட்டு அத்தோடு கிளம்பி போகலை. இப்போது இயேசு என்ன செய்கிறாருன்னா, நீ ஆழத்தில் படகை தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடுன்னு சொல்லும்போது அவர்கள் போட்டார்கள். என்ன நடந்தது? இப்போது ஆண்டுடைய கிருபையினால் அவன் வலையை போட்டால் ஏராளமான மீன்கள் கிடைச்சது. பிரமிப்புண்டானதுனால நான் பாவியான மனுஷனை விட்டு அகன்று போம்னு அவன் சொன்ன உடனே ஆண்டவர் பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாக இருப்பா என்று சொல்லி அவனை என் பின்னே சென்று வா என்று அழைத்தார். இதற்கு பிறகுதான் 6ஆம் அதிகாரத்தில் தன்னுடைய சீசர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். பாருங்கள், ஏற்கனவே பேதுரு அறிமுகமானவர், அவருடைய மாமியை சுகமாக்கி இருக்கிறார். பேதுரு தன்னுடைய படகை ஆண்டவருக்கு கொடுத்தார். பேதுருவினுக்கு பிரதிபலனாக அவர் மீன் பிடிக்கும்போது ஏராளமான மீன்களை ஆச்சரியமாக அவனுக்கு கிடைத்ததுனால பிரமிப்பானான். அவன் நான் பாவி என்று ஒத்துக்கொண்டு என்னை விட்டு அகன்று போரும் என்று சொன்னபோது தான் ஆண்டவர் அவனை என் பின்னே வா என்று அழைத்தார். பிறகுதான் அவர் அவரை சீசராக மாற்றினார். இயேசு சீசர்களை தெரிந்தெடுக்கிறதுல ஒரு முக்கிய முறையை பின்பற்றினார். அறிமுகமானவர்கள், அவருக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்கள், சில வேளைகளில் அதை பார்த்து பயந்தவர்கள், எதிர்க்கிறவர்கள், இப்படிப்பட்ட நபர்களை
அவர் தனிநபர் ஆத்துமாதாயத்துக்காக தெரிந்தெடுத்தார். இப்படி தான் இந்த சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் இந்த 4 சகோதரர்களையும் தம்முடைய சீசர்களாக அவர் தெரிவு செய்தார். அடுத்து ஒருத்தரை தெரிவு செய்கிறார் பாருங்க. அடுத்து ஆயத்துறையில் இருக்கிற லேவிய கர்த்தர் இப்படி தெரிந்தெடுக்கிறார். நீங்கள் பாருங்கள், லூக்கா 5ஆம் அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை பாருங்கள். இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருள்ள ஒரு ஆயக்காரனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எல்லாவற்றையும் விட்டு எழுந்து அவருக்கு பின் சென்றான். அந்த லேவி என்பவன் தன் வீட்டிலே அவருக்கு பெரிய விருந்து பண்ணினான். அநேக ஆயக்காரரும் மற்றவர்களும் அவர்களுடைய கூட பந்தி இருந்தார்கள். இந்த லேவி இந்த சுவிசேஷத்தை, மத்தேயு சுவிசேஷத்தை எழுதின மத்தேயு, இவன் ஒரு யூதன், அரசு அதிகாரி, ஆயம் வசூல் பண்ணுகிறவன், வரி வசூல் பண்ணுகிறவன். அந்த நாட்களிலும் இந்த நாட்களிலும் சரி, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னால் பெரிய செல்வாக்கு உண்டு. அவர்கள் ஒரு நிறுவனத்திற்குள்ளே நுழைஞ்சா அந்த நிறுவனத்தினுடைய அந்த ஊழியர்களும் மற்ற அவருடைய தலைவர்களும் நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கான ஒரு அரசு பணியாளன். இவர் ஆயத்துறையில் உட்கார்ந்துருக்கிறார், வரி வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறார். கை நிறைய பணம் இருக்குது. பணங்களை எண்ணிக்கிட்டு இருக்கிறவர் பணத்தை யாராவது ஒருத்தர் எண்ணும்போது மற்ற கவனத்தை செலுத்தினா பணம் போயிடும். ஆனால் இந்த லேவி இயேசுவை ஏறிட்டு பார்த்தான். பணத்தை வச்சுட்டு இயேசுவை ஏறிட்டு பார்த்தான். இயேசு அதை கண்டு என் பின்னே வா என்று சொன்னார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆத்துமாக்களை அவர் நேசிக்கிறார். ஆத்துமாக்கள் மேலே கவனமாயும் இருக்கிறார். சுற்றி இருக்கிற மக்கள் என்ன விதத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு டிசைனிங் இருந்தது. அவர்களை குறித்து அவருடைய உள்மனதை பார்க்கிற ஒரு ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஆகையினாலே லேவியை அழைத்தார். இப்படி தான் ஆண்டவர் அவர் ஜெபத்தின் வழியாக தேவனிடத்தில் தான் தெரிந்தெடுக்க வேண்டிய சீஷர்களை கேட்டு அவர் தெரிந்தெடுத்தார். இயேசு கிறிஸ்துனுடைய ஜெப வாழ்வை பற்றி எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் 33.5 வருடம் வாழ்ந்தார். இந்த 3.5 வருட ஊழியத்தில் இரவெல்லாம் ஜெபித்தார், பலகலெல்லாம் அவர் ஊழியம் செய்தார். அதை ரத்தின சுருக்கமாக இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அன்பானவர்களே, ஜெபந்தான் ஆத்துமாதாயத்திற்கு அடிப்படை. நீங்கள் ஒரு ஆத்துமாவை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும், ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரணும். பிசாசின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்தின் பிடியிலிருந்து ஒருவரை நீங்கள் பிடுங்கி இழுத்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு வரணும்னா நீங்கள் அந்தரங்கத்தில் நிறைய எஃபர்ட் போடணும், நிறைய ஜெபிக்கணும். ஜெபத்தில் தான் ஒரு ஆத்துமாவை விடுவித்து பிசாசின் கையிலிருந்து, உலகத்தின் அதிபதியின் கையிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து பிடுங்கி தேவனுடைய ராஜ்யத்தில் கட்ட முடியும். இயேசு மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடு, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் ஜெபம் பண்ணினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய சீசர்களுக்காகவும் தம்முடைய கரங்களினாலே அற்புத அடையாளங்கள் நடைபெற்று ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படி அவர் அந்தரங்கத்திலே போராடி ஜெபித்தார். பாருங்க, இப்போ தான் ஆண்டவர் தம்முடைய சீசரில் அவர் தெரிந்தெடுத்தார். இப்போ பாருங்கள், சங்கீதம் 2 ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். நமக்குரிய ஆத்துமாதாயம் செய்ய வேண்டிய நபர்களை நம்ம ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும், பிதாவினிடத்தில் கேட்கணும். இங்கே வசனம் இப்படி சொல்லுது பாருங்க, 2:8, என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். நீங்கள் ஆத்துமாதாயம் செய்ய வேண்டிய நபரை நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் அவர் உங்களுக்கு கொடுப்பார், ஜனங்களை கொடுப்பார், பகுதியை கொடுப்பார்.
இப்படி தான் அவர் 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார். அந்த சீசர்களை பார்த்திங்கன்னா 2 ஜோடி சகோதரர்கள் இருந்தாங்க. சீமோனும் அந்திரேயாவும், யாக்கோபும் யோவானும். இது போக பார்த்திங்கன்னா யாக்கோபினுடைய மற்ற சீசர்களையும் அவர் இப்படி தான் என்ன செய்தார், அவர் தெரிந்து கொண்டார். பாருங்கள், இயேசுவனுடைய சீசர்கள் 12 பேர். சீமோன் பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுன் குமாரனாகிய யாக்கோபு, செலத்தேயு என அழைக்கப்பட்ட சீமோன், யூதாஸ் காரியோத்து, இப்படி 12 பேரை அவர் ஜெபித்து தான் தெரிந்தெடுத்தார். இன்னும் ஆழமாக சொன்னால் 12 பேரை பிதா காட்டி, இந்த 12 பேரை நீ உன்னுடைய சீசராக எடுத்து இவர்களுக்கு தனிநபர் ஆத்துமாதாயம் செய்து ரட்சிப்புக்குள்ளே நடத்தி சீசனாக மாற்றி உலகமெங்கும் அனுப்பு என்று சொன்னார். அதில் ஒருவன் தான் யூதாஸ் காரியத்து. 11 பேரை அவர் ஆத்துமாதாயம் செய்து இந்த முழு உலகத்திற்கும் இந்த நற்செய்தியை கொண்டு சென்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 12 பேர் மட்டும் இல்லை, 70 பேரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். தனிநபராக, இன்னும் பார்த்தீங்கன்னா குழுவாக ஆண்டவர் 12 பேரை மட்டும் இல்லை 70 பேரை தெரிந்தெடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம். அவர் இறுதி நாட்களில் அவருடைய சீசர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருந்ததுன்னா 120 பேர் அந்த சீசர் கூட்டத்தில் இருந்தாங்க. 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்நாட்களிலே சீசர்களில் ஏறக்குறைய 120 பேர் அந்த மேல்வட்ட அறையில் கூடியிருந்தார்கள். 12 பேரை தெரிந்தெடுத்தார், 70 பேரை தெரிந்தெடுத்தார், 120 பேராக மாறிற்று. பாருங்கள், அவர் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தை செலவழித்து அவர்களை சுவிசேஷத்துக்கு நேராக திருப்பினார். நிக்கதேமு என்ற ஒரு மனுஷனை 3:3 பார்க்குறோம். அவன் ஒரு பரிசேயன், அவன் ஒரு யூதரில் ஒரு அதிகாரி. அவனுக்கு மறுபடி பிறக்க வேண்டும் என்று அவனுக்கு தனிநபராக அவர் நற்செய்தியை அறிவித்தார். அதே போல் மார்க் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களில் லேகியோன் என்ற கெதரோன் நாட்டில் லேகியோன் என்ற ஒரு மனுஷன் கல்லறைகளில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனை சந்தித்து அவனிடத்தில் இருந்த அந்த லேகியோன் என்ற அந்த பிசாசை துரத்தி அவனை குணமாக்கி அவனை அவனுடைய இனத்தார் மத்தியில் சாட்சியாக நியமித்தார். கிறிஸ்து அவனையும் ஆதாயம் செய்தார். இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய ஏராளமான பெண் சீடர்கள் இந்த நம்முடைய ஆண்டவருக்கு இருந்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பொல்லாத ஆவியையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எனப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகள், பெண் சீஷர்கள் அவருடனே இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. பாருங்கள், ஆண்களையும் தெரிந்தெடுத்து பெண்களையும் தெரிந்தெடுத்து மிக நேர்த்தியாக தன்னுடைய தனிநபர் ஊழியங்களை செய்தார். பொதுவாக நீங்களும் நானும் ஆண்கள் என்றால் ஆண்களில் தெரிந்தெடுங்கள், பெண்கள் என்றால் பெண்களில் தெரிந்தெடுங்கள். ஆண்களையும் பெண்களையும் நம்ம தெரிந்தெடுத்து அவர்களுக்கு தனிநபர் ஊழியத்தை சேர்ந்து செய்ய முடியாது. அது பல சிக்கல்களை உருவாக்கும். பாதுகாப்பானது. ஆண்களாக இருந்தால் நீங்கள் ஆண்களை தெரிந்தெடுங்க, பெண்களாக இருந்தால் பெண்களை தெரிந்தெடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய மனைவி பிள்ளைகளை நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தெரிந்து கொள்ளலாம். ஜெபித்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விதத்தில் பார்த்திங்கன்னா பவுலும் தனக்கு சீசர்களை வைத்திருந்தார். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்து முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் அவருடைய சீசருடைய பட்டியலை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கூறுகிறதை நம்ம பார்க்க முடியும். 4:7 முதல் 17 வசனங்களில் அவர் ஒரு 10 சீசர்களை அவர் பேரை சொல்லுகிறார். பாருங்கள், முதல்ல 7ஆம் வசனத்தில் திகிகு என்கிற ஒருவருடைய பேரை சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் ஒனேசிமு என்று ஒருவரை சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தில் அரிஸ்தர்கு என்று ஒருவருடைய பெயரை சொல்லுகிறார். அப்படியே பாருங்கள், அதே வசனத்தில் மார்க்கு
இந்த சுவிசேஷத்தை எழுதின மார்க்கு, சுவிசேஷத்தை எழுதின இந்த மார்க்கு அங்கே அவர் வருகிறார். 11ஆம் வசனத்தில் யுஸ்து எனப்பட்ட இயேசுவும், அதோடு போக 12ஆம் வசனத்தில் பாருங்கள் எப்பாப்பிராவும், இப்படி அவர் வந்து அந்த 17ஆம் வசனத்தில் பார்த்திங்கன்னா அர்க்கிப்பு போன்ற 10 சீசருடைய பெயர்களை அவர் சொல்லுகிறார். பவுலுக்கு இன்னும் கூட பார்த்திங்கன்னா 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் அவர் வந்து சிலருடைய பெயர்களை அங்கே பட்டியலிடுகிறார். பிரிஸ்கில்லாளுக்கும் அக்கிலாளுக்கும் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துதலை சொல்லு. எரஸ்து கொரிந்து பட்டணத்தில் இருந்து விட்டான். துரோப்பிமுவை மிலோத்துவிலை வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். மாரிகாலத்திற்கு முன் நீ வந்து சேரும்படி ஜாக்கிரதைப்படு. ஐப்பூலும் புந்தேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் மற்ற எல்லா சகோதரரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். தீமோத்தேயுக்கு இப்படி அவர் எழுதுகிறார். பாருங்கள், ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் தனிநபர் ஆத்துமாதாயம் செய்யும்படி சில நபர்களை தன்னுடைய ஜெப பட்டியலில் ஏற்றி அவர்களை தெரிந்தெடுத்து அவர்களோட பழகி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் நம்முடைய அப்போஸ்தலர்கள். பிரியமானவர்களே, இதே முறையை தான் நீங்களும் நானும் பின்பற்ற வேண்டும். பாருங்கள், இந்த தெரிந்தெடுத்து ஜெபித்து வருகிற ஒவ்வொரு நபரோடையும் நீங்கள் அதிகமாக பேசணும், அதிகமாக பழகணும், அன்பாக பேசணும், அன்பாக பழகணும், நேரம் செலவழிக்கணும், அவர்களோட தனியாக நேரம் செலவழிக்கணும். உங்கள் வீட்டு காரியங்களுக்கு அவங்கள அழைக்கணும். நீங்கள் அவங்க வீட்டு காரியங்களுக்கு, விருந்துக்கு அல்லது அவங்களுடைய வீட்டில் நடைபெறுகிற விழாக்களுக்கு நம்ம சந்தோஷமாக போகணும். ஒருவேளை அவங்க வேற்று நம்பிக்கையை உடையவர்களாக இருக்கலாம், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அவர்களுடைய அந்த மத சடங்குகளில் நம்ம கடந்து கொள்ள வேண்டாம். ஆனால் நம்ம அங்கே இருந்து அவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்யலாம். அது அவர்களை நம்பால் ஈர்க்கும். அந்த அன்பு அவர்களை சுவிசேஷத்துக்கு நேராக கொண்டு வரும். இயேசு இப்படி தான் வேலை செய்தார். இயேசு ஆயக்காரர்களோட, பாவிகளோட, இன்னும் பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிடுகிற இடங்கள்லாம் அவர் இருந்தார். அவருக்கு போஜன பிரியன்னு பேர் வச்சாங்க, பாவிகளின் சிநேகிதன்னு பேர் வச்சாங்க. ஆயக்காரர்களோடு அவர் இருக்கிறாருன்னு பேசினாங்க. ஆயக்காரனுடைய வீடுகளில் போய் அவர் விருந்து சாப்பிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சீசத்துவத்தில், அதாவது நம்முடைய தனிநபர் ஆத்துமாதாயத்தில் நீங்கள் தெரிந்தெடுத்த நபர்களோட நித்தமும் அவர்களோட தொடர்பில் இருக்கணும். கை குலுக்கணும், எப்படி இருக்கீங்கன்னு சிரித்த முகத்தில் விசாரிக்கணும், அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நம்ம பேசணும். இப்படி தான் இயேசு அவர்களை ஆத்துமாதாயம் செய்தார். நீங்கள் நற்செய்தி சொல்ல தான் பழகுகிறீர்கள் என்று நீங்கள் வெளிப்படுத்தி விடக்கூடாது. நீங்கள் அவர்களை நேசிக்கிறத அவர்கள் புரியும் வரை நீங்கள் காத்திருந்து அவர்களோட பழகணும். அவர்களுக்கு பரிசுகளை கொடுக்கணும். சில வேளைகளில் நல்ல ருசியான ஆகாரங்களை அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்களோட நம்ம கூட சாப்பிட நம்ம அவர்களை அழைக்கணும். அவர்கள் நம்மிடத்தில் கூச்சம் இல்லாமல் வந்து பழகுகிற அளவுக்கு நாம் அவர்கள் மேலே அன்பு செலுத்தணும். பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவ நமக்கு தார வார்த்து கொடுத்தாரே. குமாரனாகிய கிறிஸ்துவும் நாம் பாவிகளாக இருக்கையில் நம்ம மேலே அன்பு வைத்து நம்மோட உறவாடினாரே. நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள், சத்துரு அவர்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். அவரிடத்தில் அன்பு வைத்து அவரிடத்தில் நம்ம பழகும்போது கிறிஸ்துவின் அன்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், இந்த 4 சுவிசேஷங்கள் எப்போது எழுதப்பட்டது, இதில் சொல்லப்பட்ட செய்திகள் எப்படி நமக்கு வந்து சேர்ந்தது? பாருங்கள், 4 சுவிசேஷங்களை கிறிஸ்து வாழ்ந்த காலம் கிபி 3 முதல் 35 வரை அவர் வாழ்ந்தார். 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த மத்தேயு என்பவர் இயேசுவினுடைய சீசன். இவர் தான் லேவி, ஆயக்காரன். இவர் வந்து ஆயத்துறையில் இருந்ததுனால நன்றாக படித்தவர். ஆகினால இவர் வந்து இந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுதுகிறார். கிபி 58லேருந்து 68க்குள்ளே எழுதியிருப்பார்னு சொல்லி வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். மார்க்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 12:12 இந்த பவுல் மூலமாக இந்த மார்க்கு இயேசுவை நற்செய்தியை கேள்விப்பட்டு இவர் வந்து கிபி 60லேருந்து 65 அந்த காலகட்டத்தில் ரோமாபுரியிலிருந்து இந்த சுவிசேஷத்தை எழுதுகிறார். வெறும் 16 அதிகாரங்களை தான் அவர் எழுதுகிறார்.
பல சம்பவங்களை அவர் மேலாக கோடிட்டு காட்டுகிறார். பாருங்க, இவர் ஒரு யூதன். ரோம பெயர் மார்க்கு. இவருடைய யூத பெயர் யோவான் என்று சொல்லப்படுகிறது. இவள் அப்போஸ்தலர் 12:12 அங்கே கண்ணியமிக்க மரியாளுடைய மகள் என்று அந்த 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் அதை இயேசு கிறிஸ்துனுடைய அந்த தனிநபர் ஊழியத்தை, அவருடைய ஊழியத்தை பற்றியெல்லாம் பதிவு செய்கிறார். அடுத்தது லூக்கா. இவர் ஒரு புறவினத்தான், ஒரு கிரேக்கன். இவர் நன்றாக படித்தவர், ஒரு வைத்தியன் மட்டுமல்ல, ரோம அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருந்தவர். இந்த லூக்கா தியாபேலு என்கிற ஒருவருக்கு, ஒரு அரசு அதிகாரிக்கு கிறிஸ்துவினுடைய செய்தியை சொல்லும்படி முதல் இந்த சுவிசேஷத்தை அவர் எழுதுகிறார். எப்போ எழுதுகிறார்? கிபி 58 60. அதே போல் யோவான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷன். அவர் தான் இளைஞன், கடைசியாக மரித்தவர். இவர் எழுதும்போது கிபி 90 இதை எழுதுகிறார். பாருங்க, இவர் யாக்கோபினுடைய சகோதரனாக இருக்கிறார். இவர்கள் சொல்லுகிற அந்த செய்திகளை பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பொருந்துகிறது. அவர் அந்த வாழ்ந்த காலங்களிலே எப்படி அவர் ஜெபித்தார், எப்படி அந்த ஆத்துமாதாய பணி அவர் செய்தார் என்று சொல்லி நீங்களும் நானும் இந்த சுவிசேஷங்கள் மூலமாக தான் நாம் அறிகிறோம். கிறிஸ்து தான் நல்ல மாதிரி. அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவரை போல இந்த உலகத்தில் முடிந்தபோது திரளான பேருக்கு துண்டு பிரதி மற்ற 2 பேராக போய் நம்ம செய்யலாம். அதுதான் செய்யணும், அப்படி தான் கிறிஸ்துவண்டை நடத்தணும்னு நம்ம சோம்பி இருக்கக்கூடாது. நம்ம கட்டாயம் தனிநபர் ஆத்துமாதாயத்தின் மூலமாகவும் இந்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஜெபம், தெரிந்தெடுப்பு, அப்புறம் நட்பாக பழகுதல், நற்செய்தி அறிவித்தல், ஜெபக்குழுவில் சேர்த்தல், சீசராகும் வரை தொடர்தல். இந்த படிநிலைகளை நீங்கள் உணர்ந்து இதை செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய முயற்சியை ஆசீர்வதித்து ஏராளமான ஆவிக்குரிய குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை சீசனாக்கும் வரை நீங்கள் பொறுப்பாக நடக்கும்போது நீங்கள் இறுதி வரை நிலை நிற்பீர்கள். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வேத வசனத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். தனிநபர் ஆத்துமாதாயத்தின் மூலமாக உங்களோடு படிக்கிற மாணவர்கள், உங்களோடு வேலை செய்கிறவர்கள், எவரை வேண்டுமானாலும், உங்களுடைய அண்டை அயலகத்தார்கள், உங்களுடைய உறவினர்கள், சகோதர சகோதரிகள், நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு நபரையும் இவ்விதமான முறையின்படி ஆத்துமாதாயம் செய்யலாம். கர்த்தர் நீங்கள் அதை செய்தீர்களானால் உங்களை நினைத்து கர்த்தர் சந்தோஷப்படுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, கிறிஸ்து இயேசு எங்களுக்கு நல்ல மாதிரியாக இருக்கிறார். நான் செய்தபடி நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவரை நாங்கள் ஆய்வு செய்து அவரை நெருக்கமாக கவனித்து தனித்தாள் ஆத்துமாதாயம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். கோடிக்கணக்கான ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் கரிசனையோடு தனிநபர் ஆத்துமாதாயம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இதை தொடர்ந்து அடுத்த பாடம் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற ஒரு தியானத்தை நம்ம பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுவரை தேவ சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன்.